நம்ம இன்னைக்கு தீபாவளி ஸ்பெஷல் மைசூர் பாக்கு எப்படி செய்யலாம் அப்படின்றத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் இன்னைக்கு ஒரு துளி கூட நெய் சேர்க்காம முழுவதும் எண்ணெயிலே செஞ்சு காமிச்சிருக்கேன். ஸோ அந்த வீடியோ முழுவதும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தான் நீங்கள் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னு நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 3/4 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கோங்க. அதே 3/4 கப் அளவுக்கு வாசனை இல்லாத ஃப்ளேவர் இல்லாத ஆயில் சேர்த்துக்காங்க. நான் இப்போ இது கூட ரிஃபைண்ட் ஆயில் சேர்த்துருக்கேன். நீங்கள் நல்லெண்ணெய் கடலெண்ணெய் இந்த மாதிரி எந்த எண்ணெயும் இது கூட யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ இந்த மாதிரி ஒரு விஸ்கு வச்சு நல்லா கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி விடுங்க. இந்த ஸ்டெப் எதுக்காக நம்ம பண்ணுறோம் அப்படின்னா, பிகினர்ஸால் டேரெக்டாக மாவை சக்கரை பாகில் போட்டு இதை குக் பண்ண முடியாது. அதனால தான் நம்ம இதில் கரைச்சிட்டு சேர்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், முழுவதும் மாவை கரைச்சி எடுத்தாச்சு. எந்த அளவுக்கு கரெக்டாக வந்திருக்குன்னு லூஸாக இருக்குது பாருங்கள். இதுதான் கரெக்டான பதம். இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. 3/4 கப் அளவுக்கு மாவு, நான் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். இதே 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு கை விடாமல் நல்லா கரைச்சி விட்டுட்டே இருங்க. நம்ம கடலை மாவை வறுத்துட்டு கூட சேர்த்துக்கலாம். நம்ம சர்க்கரை பாகில் நிறைய நேரம் குக் பண்ண போகிறனால நான் கடலை மாவை வறுக்காமல் இது கூட சேர்த்துருக்கேன். இப்போ பாருங்கள், பபுள்ஸ் வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கம்பி பதம் பார்க்கலாம். கம்பி பதம் பார்த்துட்டு தான் இதை நம்ம மாவு இது கூட சேர்க்கணும். அப்போ தான் கரெக்டான அளவில் அது வரும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி தொட்டு பார்க்கும்போது கம்பி ஃபார்ம் ஆகலை. ஸோ இன்னும் பதம் வந்து ரெடி ஆகலை. அது ரெடியாகி வரக்குள்ள நம்ம இந்த மாதிரி ஒரு ட்ரே எடுத்துகிட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கை வச்சு இந்த எல்லா பக்கத்துலேயும் அடி பக்கத்தில் ஓரங்களெல்லாம் இந்த மாதிரி கை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. இப்போ ஓரளவுக்கு அதிகமாகவே பபுள்ஸ் வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் இந்த மாதிரி தொட்டு எடுக்கும்போது ஒரு கம்பி மாதிரி வந்து உடைய ஆரம்பிக்கும். இதுதான் கரெக்டான பதம். இந்த கம்பி மாதிரி வந்து உடையுது பாருங்கள், இதுதான் கரெக்டான பதம். இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருக்க மாவை கடலை மாவை இது கூட சேர்த்துடலாம். அடுப்பை இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு மாவு முழுவதும் இது கூட சேர்த்துட்டு இந்த மாதிரி கரண்டி வச்சு அடுப்பை ஸ்டார்டிங் ஸ்டேஜில் மட்டும் ஹை ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேம் இந்த மாதிரி மாற்றி மாற்றி வச்சு குக் பண்ணலாம். அதுக்கப்புறம் நேரம் அதிகமாகும் போது நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை குக் பண்ணணும். இந்த மாதிரி கை விடாமல் நல்லா கரைச்சி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு அது சூடாக ஆரம்பிச்சிருச்சுன்னு. நம்ம சாதாரண பாத்திரத்தில் செஞ்சோம் அப்படின்னா ஒட்ட ஆரம்பிச்சிடும். அதனால தான் நான் இந்த மாதிரி நான்ஸ்டிக் பேன் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கை விடாமல் கரைச்சிட்டே இருங்க. அடி பிடிக்காத அளவுக்கு நம்ம இதை கை வச்சு கிண்டிகிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா சுருண்டி வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா இது கிண்டிகிட்டே இருங்க. நான் நான்ஸ்டிக் பேன் யூஸ் பண்ணும்போதும் எனக்கு ஓரங்களில் இந்த மாதிரி பிடிச்சி வந்திருக்கு. ஸோ அதனால் நீங்கள் கவனமாக இதை ரெடி பண்ணுங்கள். இப்போ அவ்வளோதான், முக்கால்வாசி நம்மளோட மைசூர் பாக் தயாராகிருச்சு. நம்ம இதை ட்ரேக்கு மாற்றிடலாம். முன்னாடியே நம்ம எப்போவுமே ஆயில் வந்து ட்ரேயில் தடவி வச்சுக்கணும், இல்லைன்னா ரொம்ப இது மொறுமொறுப்பு தன்மை ஆயிரும். இப்போ நம்ம இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இதை எடுத்து இந்த மாதிரி எண்ணெய் தடவி வச்சுருக்கிறத எடுத்து கொட்டி விட்டுருங்க. இப்போ ஒரு கரண்டியில் ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி அழுத்தி பிடிங்க. பாருங்கள், அழுத்தவும் இது எந்த அளவுக்கு இலகுது அப்படின்னு. அவ்வளோதான், சூடாக இருக்கும்போதே இதை பீஸ் போட ஸ்டார்ட் பண்ணிடணும். ஏன்னா நம்மளால் பீஸ் போட முடியாது. இந்த மாதிரி பீஸ் போட்டாச்சு. நம்ம பீஸ் போட்ட உடனே இதை நம்ம வந்து தனியாக எடுத்துடலாம். ஒரு ஒரு பீஸாகவே எடுத்துடலாம். வெயிட் பண்ணணுன்ற அவசியமெல்லாம் கிடையாது. இப்போ நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள் எந்த அளவுக்கு தனியாக வந்துருச்சுன்னு.
நான் உடச்சி காட்டுறேன் பாருங்கள். வந்துருச்சு பாருங்கள், சூப்பராக வந்துருச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மைசூர் பாக் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.